ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்றைக்கி ஒரு ப்ளம்பிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். என்ன ஒர்க்னா ஆல்ரெடி நான் வீடியோஸில் சொல்லியிருந்தேன். டேங்க்கில் மேலே தண்ணி ஏறாமல் கேட்டு வால்வு உடச்சிக்கிச்சு அப்படின்னு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பாருங்கள், அந்த சென்டரில் தான் நான் ஆணி வச்சு அடிச்சுக்கிட்டு போய் ஸ்டெக் ஆகிடுச்சு. இப்போ இது ஃபுல்லாக அறுத்து எட்டை போட்டுட்டு புதுசாக பைப்பு வந்து போடுறதுக்காக அவங்க இப்போ வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேட்டு வால்வு 2 வாங்கிட்டு வந்துட்டாங்க. கேட்டு வால்வு, டீ, எள்ளு, கொஞ்சமாக பைப்பு. ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இப்போ அவங்க வந்து தண்ணி வேறு அந்த டைம் வந்துக்கிட்டே இருக்குது. அவங்க அந்த கேட்டு வால்வு வந்து பழசு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி அது ஒரு சைஸாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ வச்சு பார்க்குறாங்க. கரெக்டாக இப்போ வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க அந்த தண்ணி. இப்போ என்ன ஒரு சிக்கல்னால், தண்ணி வந்து லைனில் வந்துக்கிட்டே இருக்குது. அதை வந்து நிறுத்தவும் முடியாது. நம்ம போயிட்டு அங்கே கிராமத்தில் தான் போயிட்டு நிறுத்த முடியும். அதனால் நிறுத்த முடியாது. ஏன்னா அது திறந்து விட்ட டைமிங் வந்து ஒரு ஈவினிங் ஒரு 4 மணி மாதிரி. ஸோ இந்த டைமில் தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. சரி, தண்ணி வரும்போதே நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெக்னிக்கல் பாருங்கள். துணி இருக்குது பார்த்தீங்களா, காட்டன் கிளாத்து, அந்த துணியை ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி அந்த பைப்புக்குள்ளே வச்சு அழுத்தி அந்த தண்ணியை வந்து வெளியே வராத அளவு ஃபுல்லாக வச்சு அழுத்திட்டாங்க. அது மேலேயும் சொல்யூஷன் தடவுறாங்க, கேட்டு வால்வுலேயும் சொல்யூஷன் தடவுறாங்க. அந்த துணி உள்ளே வைக்க முடியல. அப்புறம் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கம்பி இருக்குது பார்த்தீங்களா, கட்டு கம்பி அந்த துணியில் சுற்றி கட்டி இந்த கேட்டு வால்வுக்குள்ளார வந்து அந்த கம்பியை இழுத்துக்கிட்டாங்க. ஸோ இழுத்துதும் அது வழியாக அந்த துணியை வெளியே இழுத்துட்டு அந்த ஒட்டி இருக்கிற சொல்யூஷன்லேயும் அந்த பைப்புலேயும் ஒட்டியிருக்குது, இந்த கேட்டு வால்வுலேயும் ஒட்டியிருக்கிற சொல்யூஷனில் தண்ணி படாமல் அப்படியே எவ்வளோ டெக்னிக்கலாக வச்சு மூடிட்டாங்க பாருங்கள். இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு. இப்போ அந்த துணியை வந்து மேலோட்டமாக கீழே கழட்டிட்டாங்க. கேட்டு வால்வும் வந்து இப்போ ஆஃபில் தான் இருக்குது. ஸோ அந்தமாரி அதை வந்து சொல்யூஷன் தண்ணி படாமல் ஒட்டி ஆயிடுச்சு. தண்ணி லைனில் வந்துட்டு இருக்கும்போதே சில பேர் என்ன பண்ணுவாங்க, லைன் ஆஃப் பண்ணால் தான் இந்த ஒர்க்கெலாம் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து லைனில் தண்ணி வந்துட்டு இருக்கும்போதே இந்த ஒர்க்கை செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மேலே ஜாயிண்ட் போடுறதுக்காக மேலே ஒரு பைப்பு வந்து வச்சு பார்க்குறாங்க. அதில் இப்போ சொல்யூஷன் ஒட்டி அதை வந்து கரெக்டான சைஸுக்கு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா உள்ளாரையும் பாத்ரூம்குள்ளேயும் ஒரு பைப்பு போயிருக்கு, அந்த பைப்புக்கும் தண்ணி போகணும், மேலே டேங்குக்கும் தண்ணி போகிற மாதிரி டீ ஒன்று போட்டு விடுறதுக்காக இப்போ வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க பைப்பு. ஸோ அது சைஸ் வந்து மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி அதுக்கும் இப்போ சொல்யூஷன் தடவி உப்பாட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த உப்பாட்டை வச்சு நல்லா தேய்ச்சிக்கிறாங்க. நம்ம ஆஷா பிளேடு வச்சு அந்த பைப்பை அறுத்துட்டு அந்த டீ வந்து அந்த இடத்துல டீலேயும் அந்த பைப்புலேயும் சொல்யூஷன் தடவி கரெக்டாக செட் ஆகிற மாதிரி மெஷர்மெண்ட் அளந்து அந்த பைப்பை வந்து கரெக்டாக இப்போ வந்து ஃபிட் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு லென்த்து போகும் நம்ம பைப் தண்ணி மேலே போகிறதுக்காக. இப்போ இது பாத்ரூம்குள்ளே போகிறதுக்காக ஒரு டீ கொடுத்து அதில் வந்து இப்போ ஜாயின் பண்ணுறாங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் எப்படி சொல்யூஷன்லாம் கொடுத்து எப்படி ஓட்டுறாங்க பாருங்கள். இப்போ கீழேயே கேட்டு வால்வு கொடுத்து நம்ம வந்து தண்ணி ஆஃப் பண்ணிட்டோம். ஸோ அவங்க அந்த சொல்யூஷனை தடவி நல்லா ஜம்ப் பண்ணி அழுத்திக்கிறாங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் செட் ஆகிற வரைக்கும். இப்போ பாத்ரூம்குள்ளே தண்ணி போகிற மாதிரி ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து மேலே டேங்க்கு போகிற மாதிரி இப்போ பைப் வந்து ரெடி பண்ணணும். ஸோ ஆல்ரெடி இப்போ பைப்பெல்லாம் சொருவிட்டு அதில் வந்து சொல்யூஷன் தடவிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாக இறுக்கமாக போயிட்டு பிடிச்சிக்கும். நம்ம எந்த டைம்லேயும் வந்து பிடுங்கிக்கிட்டு தண்ணி வராமல் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி சொருவிட்டு அது மேலேயும் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. இப்போ இதுக்கு ஒரு ஜாயிண்ட் போடணும். இந்த ஜாயிண்ட் போடுறதுக்கு முன்னாடி அங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா மோட்ரு, அந்த மோட்டரை வந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அந்த மோட்ரு வந்து வீணாக போயிடுச்சு. ஸோ நான் போயிட்டு ஒரு ஜாயிண்ட் 2 வாங்கிட்டு வந்தேன். ஜாயிண்ட் இல்லை, நான் போய்ட்டு நம்ம ஊர் வில்லேஜ்லேயே இருந்துச்சு. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிட்டு 2 ஜாயிண்ட் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். பாருங்கள், இப்போ இந்த ஜாயிண்ட் போடும்போது தான் இன்னும் வந்து அந்த பைப்போடைய லென்த்து கிடைக்கிது. இப்போ பாருங்கள், அந்த ஜாயிண்ட் கொடுத்ததும் அதில் கரெக்டாக பைப்பு கொடுத்துட்டாங்க. இப்போ அதில் ஒரு சின்ன ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி அதில் ஆட் பண்ணுறாங்க. ஏன்னா பைப்பு கொஞ்சம் சின்னதாக ஆயிடுச்சு, பைப்பு பத்தலை. ஏன்னா வீட்டில் இருந்த பைப்பே வச்சு வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 2 கேட்டு வால்வு, டீ, எள்ளு, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம்ஸ் தான் வாங்கிட்டு வந்தாங்க. இருக்கிற பைப்பை வச்சு பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அவங்க வாங்கிட்டு வந்தது. இப்போ எப்படி கரெக்டாக வந்து ஒரு ஜாயிண்ட் கொடுத்து அதில் ஒரு எள்ளில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ டேரெக்டாக கொடுத்தாச்சு, மோட்டர்லாம் வைக்கல. டேரெக்டாக வந்து தண்ணி மேலே டேங்க்கு ஏறுற மாதிரி கேட்டு வால்வு கொடுத்துருக்கோம். ஏன்னா இங்கே வந்து நம்ம வீட்டில் வந்து டேரெக்டாகவே தண்ணி ஏறும், மோட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நம்ம தான் புது வீடு கட்டிகிட்டு இருக்கோம். அங்கே புது வீட்டில் தான் போர் போட்டிருக்கோம். அதோட ரேட்டே பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வந்துச்சு போர்வெல். சரி, இங்கே ஒரு மோட்ரு வாங்கி வச்சு ஏன் காசை வேஸ்ட் பண்ணணும், இன்னும் ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த் தான் இங்கே இருக்க போகிறோம். சரி, இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. மேலே பாருங்கள் டேங்க் எவ்வளோ அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இதை இப்போ நாங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு 2 சைடையும் வந்து
ஆஷா பிளேடால் பைப்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டாரு. அந்த சைடும் கட் பண்ணியாச்சு, இந்த சைடும் கட் பண்ணியாச்சு. ஏன்னா மேலே தண்ணி ஏறுற சைடும் கட் பண்ணிட்டோம். உள்ளார டேங்க்லேருந்து நம்ம வீட்டுக்கு வர்ற தண்ணி பைப்பையும் கட் பண்ணிட்டோம். அது அப்புறமா ஃபைனலாக சொல்யூஷன் வச்சு ஒட்டிக்கலான்னு சொல்லிவிட்டு எவ்வளோ மட்டி பாருங்கள். இந்த டேங்க் வாங்கி வச்சு ஒரு 3 இயர்ஸ் 2 இயர்ஸ் ஆகும். ஸோ அதுலேருந்து இதை வந்து நாங்கள் கவனிக்கவே இல்லை. உள்ளார எவ்வளோ மட்டி மஞ்சள் கலர் பாருங்கள். ஸோ இதனால தான் வாஷிங் மிஷினுக்கு கீழே தண்ணி இறங்கவே இல்லை. அது போயிட்டு பம்பில் வந்து அடைச்சிக்கிட்டு தண்ணி இறக்கலை. அப்புறம் என்ன செஞ்சிட்டோம்னா இந்த டேங்கை வந்து கீழே நம்ம வீடு ஜம்மம் பாத்திரம் விளக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து மேலேருந்து நாங்கள் படிக்கட்டு வழியாக கீழே இறக்கிட்டோம். கீழே இறக்கி எவ்வளோ தூரம் என்னால் வச்சு விளக்க முடியுமோ க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் க்ளீன் பண்ணியாச்சு ஓரளவு. ஏன்னா இது உள்ளார அவ்வளோ மட்டி மஞ்சள் கலரில். இப்போ வந்து ஒரு பெரிய மெத்த வீடு மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா ஓகே. இது வந்து மேலே வச்சுட்டா பக்கத்து வீட்டிலேருந்து ஏணி வாங்கிட்டு வந்து தான் நம்ம ஏறி வந்து அதை ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இந்த டேங்க்கை வந்து கவனிக்கவே இல்லை. இந்த டேங்க்கோட தண்ணி வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் துணி துவைக்க யூஸ் ஆகும், பாத்ரூமுக்கு யூஸ் ஆகும், அவ்வளோதான். வேறு எதுக்குமே இது ஜாமான் வளர்க்குறத நான் வெளியில் தான் வளர்க்குறேன். அதுவும் லைனில் வரும் பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான தண்ணி, அந்த தண்ணியில் தான் வளர்க்குறேன். ஸோ அந்த மாதிரி வந்து இப்போது க்ளீன் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஸோ எந்த ஓரளவு தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். க்ளீன் பண்ணி கொண்டு வந்து வச்சு அவங்க திரும்பி வந்து கட் பண்ணின பைப்பெல்லாம் வந்து திரும்பி வந்து அவங்க வந்து சொல்யூஷன் வச்சு ஃபிட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து தண்ணி வந்துடுச்சு, ஆனால் தண்ணி வந்து நின்றுடுச்சு. ஸோ தண்ணி வந்து வரல. நாங்கள் ஃபைனலாக தான் எங்களுக்கு ஒர்க் முடிஞ்ச டைம் தண்ணி நின்றுடுச்சு. அன்றைக்கி அந்த தண்ணி வரல. ஸோ மறுநாள் வந்து நாங்கள் எப்படி தண்ணி ஏற்றுறோன்னு பாருங்கள். இந்த கேட்டுவால் எது கொடுத்துருக்கோன்னா இந்த டேங்க் கழுவி நம்ம இந்த சைடாக தண்ணியை வெளியே அனுப்பலாம்னு சொல்லிட்டு ஒரு கேட்டுவால் டேங்க் பக்கத்துலேயே கீழே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் வந்து டேங்க்கு தண்ணி வந்து கழுவுற தண்ணி வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா டேரெக்டாக உள்ளார தண்ணி வந்துட்டு இருந்துச்சு பாத்ரூமுக்கு. ஸோ அதனால் வந்து சரி நீ இங்கேயும் ஒரு கேட்டுவால் கொடுங்க, நம்ம வந்து தண்ணி வந்து கழுவி வெளியே அனுப்புகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் 2 வீக் ஒரு டைம் நம்ம டேங்க் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்க கீழே ஒரு கேட்டுவால் கொடுத்துட்டாங்க. சார் நம்ம வீட்டு மேலே பாருங்கள், மேலே இருந்து ஒரு லைவ் வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பச்சை பசுமையாக மரம். ஸோ நம்ம வீட்டில் இந்த சேஞ்சிங் டோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேஞ்சிங் டோஸ் ஃபுல்லாகவே சீட்டி மேலே தான் இருக்குது. நானே பயந்துட்டுருக்கேன், எந்த டைம் அதில் வந்து ஸ்னேக்ஸ் வந்து தங்கி இருக்க போகுது அப்படின்னு பயந்துட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் மரத்தை வெட்டுறதுக்கே மனசு வரல. ஏன்னா நம்ம இருக்கிறது சீட்டி போட்ட வீட்டில் இருக்கோம். இருக்கிற மரத்தை வச்சு தான் காற்று வருது, கொஞ்சம் கூலிங் இருக்குது. அதையும் வெட்டி போட்டால் நான் என்னங்க செய்கிறது? அதனால் சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருங்க. பாருங்கள், பாதி மரம் வந்து நம்ம வீட்டு மேலே தான் இருக்குது. மழை டைம்லலாம் அந்த காற்று அடிக்கும்போது இந்த முருங்கைக்காய் இந்த மழைலாம் அந்த சத்தம் வந்து நம்ம சீட்டியில் போடும்போது செம்ம சவுண்டாக இருக்கும். ஸோ எப்படி இந்த 1 இயர் தாங்க இருக்க போகிறோம், அதனால் எதையும் வெட்ட வேணாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக தென்னை மரம், வேப்ப மரம், முருங்கை மரம். அதுக்கப்புறம் மறுநாள் ஈவினிங் தான் தண்ணி வந்து டேங்க்கில் ஏறுது. அந்த லைவாக தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அன்றைக்கி வந்து ஏறலை பாருங்கள், மோட்டரே இல்லாமல் எப்படி டேரெக்டாக தண்ணி ஏறிட்டுருக்குன்னு. ஆக்சுவலி மோட்ரு இருக்குது, அதை என்ன பண்ணிட்டாங்க பசங்க வந்து நைட்டில் பாத்ரூம் போகிறோன்னு சொல்லிட்டு பாத்ரூம் லைட்டை போடுறேன்னு மோட்ரு சொச்சியை போட்டு விட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து தூங்கிட்டாங்க. விடிய விடிய அந்த மோட்ரு வந்து சத்தமே இல்லாமல் ஓடிட்டு காயில் வெறும் மோட்டராக என்னங்க வெறும் மோட்டராக ஓடுனா என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்கள். அது வந்து நைட்லேருந்து காலையில் ஒரு 10 மணி இருக்கும் நாங்கள் போய் பார்த்தது. இன்னும் சொச்சி போட்டிருக்கு, மோட்ரு சவுண்டு எதுவுமே காணுமேன்னு பார்த்தா ஸ்மெல்லு வருது, அந்த ஒயர்லாம் பொசுங்கின ஸ்மெல்லு வருது. காலையில் போய் பார்த்தா மோட்ரு ஃபுல்லாக முடிஞ்சு போச்சு, காயில் போயிடுச்சு. அது காயில் கட்டுறதுக்கு புதுசாக நம்ம வந்து ஒரு மிஷினே வாங்கிட்டு போயிடலாம் ஒரு மோட்ரு. அதோட சரி வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புது வீட்டில் டெக்ஸ்மா மோட்ரு வாங்கி வச்சுருக்கோம். அதோட ரேட் வந்து 30,000 35,000 சொன்னாங்க. டெக்ஸ்மா மோட்ரு வச்சுருக்குறோம், போர்வெல் போட்டு நமக்கு அங்கே தண்ணி பைப் எல்லாம் ரெடியாக இருக்குது. சரி இருக்கிற இந்த ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்து அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறோம்னா வர்ற தண்ணியில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இதுக்காக நம்ம 5,000 கொடுத்து நம்ம மோட்ரு வாங்கி செட் பண்ணி சரி எடுத்துகிட்டு போகிற இடத்துல 5,000 மோட்ரு அங்கே யூஸே கிடையாதுங்க. அதனால் வேணாம், டேரெக்டாக வர தண்ணியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன்னா பாருங்கள் எவ்வளோ ப்ரெஷரில் மேலே தண்ணி ஏறுது பாருங்கள், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். மோட்ரு கிடையாது, பக்கத்தில் ஒரு 6-7 வீடு தள்ளி தான் இருக்குது நம்ம டேங்க்கு. நம்ம ஊருக்கு வந்து எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் தண்ணி போட்டு ஒரு டேங்க் பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் இருக்கிறதுனால அந்த ப்ரெஷரில் நம்ம வீட்டில் தண்ணி ஏறுது. ரொம்ப தூரத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி ஏறாது. ஸோ ஏதோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பரவாயில்ல, வாஷிங் மிஷினில் துணி துவைக்கிற அளவு தண்ணி ஏறிடுச்சு. ஸோ இதோட இந்த டேங்கோட கம்பெனி பார்த்திங்கன்னா நிப்பான் 500 லிட்டருங்க.
இதோட ரேட்டு வந்து ஒரு 3000 நினைக்கிறேன் நான் வாங்கும்போது. இப்போ பாருங்க அப்படியே ஒரு 3/4 டேங்க் கிட்டத்தட்ட ஏறிடுச்சு. எப்படியோ நாங்கள் பக்கத்துலேயே நின்று அது ஒரு சந்தோஷம், மோட்டரே இல்லாமல் தண்ணி ஏறுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. சரி அப்படியே 3/4 டேங்க் ஏற்றிட்டோம். ஏன்னா மதிய கரண்ட்டு காலை கரண்ட்டு எங்களுக்கு வந்து காலையில் 12 மணிக்கு தண்ணி வந்துச்சுன்னா 5 மணி வரைக்கும் வரும் மதியம். காலையில் வந்து 7 மணிக்கு வந்துச்சுன்னா 11:30 மணிக்கு நின்றுடும். ஸோ இந்த டைமில் தண்ணி ஏறினா தான். கிராமத்தில் வந்து இப்படி தான். ஏன்னா மோட்ரு கரண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பயிர் வைக்கிறாங்கல்ல. இப்போ தண்ணி நின்றுடுச்சு, இதுக்கப்புறம் அடுத்த நாள் தண்ணி வந்தால் தான். சரி போதும், இந்த 3/4 டேங்க் நொம்பிருக்கு போதும், இதை வச்சு துணி துவைச்சிக்கலாம். துணி தாங்க மேக்ஸிமம் எனக்கு வந்து டேங்க் தண்ணியில் வந்து வாஷிங் மிஷினில் துணி துவைக்க மட்டும்தான் எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் ப்ளம்பிங் ஒர்க். சார் தான் என்னோடய ஹஸ்பண்ட் தான் பண்ணார். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.